ஏ தேய், நான் கேட்டா டவுட் வந்துடும் தேய். நீங்க வேணா கேளுங்க தேய். ஏத்தேய், உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போன்னு அவியலுக்கா தோணணும் தேய். இப்படி வற்புறுத்தி வந்து பாருங்க பாருங்கன்னு கூட முடியுமா? அவிய வீட்லயே கல்யாணம் நடக்க போகுது. அவிய கல்யாண வேலையில பிஸியா மூழ்கி இருப்பாவ. உங்க ஞாபகம் கூட இல்லாம மறந்துட்டாவன்னு நினைக்க. அதனால தான் 2 நாள் ஆயிடுச்சு. என்ன இந்த பக்கம் வரல. இன்னைக்கு 3வது நாள், நாளைக்கு கல்யாணம். வேற எப்படி சொல்றது? தலைகளையா தொங்கிட்டு சொல்ல முடியும்? ஏத்தேய், என்னை ஆஸ்பத்திரியில கூட்டு வந்து சேருன்னு சொன்னியா, நானும் சேர்த்துட்டேன். உங்க மகன் உங்க மருமகா பேத்தி வராதுக்கு நான் காரணமாக முடியுமா? அது அவங்களுக்கு பாசம் இருந்தா தான் வருவாங்க தேய். மகனுக்கு இருக்கும் தேய், மருமகளுக்கு இருக்கணும்ல, உங்க பேத்திக்கு இருக்கணும்ல. எங்க அக்கால பாருங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே மூக்காயும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கா உங்களை பாக்குறதுக்கு. மூக்காய் வந்து எங்க மையனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. உங்களையும் பார்த்து விசாரிச்சுட்டு போயிட்டா. ஆனா உங்க பேத்தி இந்த பக்கமே இது வரைக்கும் வரல. அப்ப பாசம் எங்க இருக்கு? மூக்காயிட்ட தான் பாசம் இருக்கு. சந்துருவ பேசாம அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏத்தேய், நீங்களே யோசிச்சு பாருங்க தேய். உங்க பேத்தி உங்க மருமகளும் வந்து உங்களை எட்டி கூட பாக்கல. உங்க மகன் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்ட்டு போனவர் இந்த பக்கமே வரல. எல்லாரும் கல்யாணம் தான் முக்கியம்னு இருக்காவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க முக்கியம் இல்லன்னு அர்த்தம். ஆனா எங்க அக்கா மகன் மூக்காயி அப்படி இல்ல. நீங்க தான் முக்கியம்னு பாக்க ஓட ஓடி வந்திருக்கா. எந்த பிள்ளை சரியா இருக்கும் அந்த வீட்டுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. எங்க மைனி ஒரு முடிவு எடுத்தாவனா அது 100% கரெக்டா தான் இருக்கும் தேய். மூக்காய் தான் அந்த வீட்டுக்கு சரியா வருவானே எங்க மைனி முடிவு எடுத்திருக்காவ. நீங்க அதை காலி பண்ணலாம்னு நினைக்காதுங்க தேய். வாங்க தேய், சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு வேற கல்யாணத்துக்கு வேண்டி இருக்கு. சரி சரி, உங்களுக்காக வேணா மைண்ட் கேட்டு வரேன். என்னை குட்டிமா, என்னம்மா அத்தை முடிச்சு எதுவும் பேசினாவ்ளா? ஆமனே, இப்பதான் அத்தை கண்ணு திறந்து பார்த்தாவ. அவிய ஜெனி எங்க என் மகன் எங்க கூட்டிட்டு வான்னு சொல்லியாவ. அதனால அத்தனுக்கு ஒரு போன் போடுங்கண்ணே. எப்போ வரவன்னு கேட்டு சொல்லுங்க, நான் போய் அத்தை சொல்லிடுறேன். குட்டிமா, மச்சான் வரமாண்டாவன்னு தான் நினைக்கேன். கல்யாண வேலையை வச்சுட்டு ஆஸ்பத்திரியில வந்து எப்படி இருப்பாவ? ஒரு வார்த்தை கேட்டு சொல்லேன், நான் போய் அத்தை சொல்லிடுவேன்ல. எங்க அம்மா கண்ணு முழிச்சிருக்காளோ? இல்ல மைனி, முழிச்சிடலாம். இல்ல ஜெனி எங்கன்னு கேட்டுட்டு அந்த ஆளு மயங்கிட்டாவ. எங்க அம்மைக்கு மனசு ஃபுல்லா அந்த பிள்ளை மேலதான் கிடந்து அடிச்சிட்டு கிடக்கு. கூடயே இருக்கிறது நாங்க, ஆனா பாசம் எங்க இருக்கு பாத்தியா? மைனி, இப்ப பாசம் இருக்கா மோசம் இருக்கான்னு பாக்க நேரம் இல்ல. நீங்க உங்க அண்ணனுக்கு ஒரு போன் போட்டு கூட்டிட்டு வரவளான்னு கேட்டுங்களாம். ஏங்க, நீங்களே போன் போட்டு எங்க அண்ணிட்ட பேசுங்க. 2 நாளாச்சு எங்க அண்ணன் வந்துட்டு போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் என்ன வரல. எங்க அண்ணன் கூட்டிட்டு வந்திருந்தானே எங்க அம்மா சரியானாலும் ஆயிருப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு போன் போட்டு கேளுங்க. சரி சரோஜா, நான் மச்சானுக்கு போன் அடிக்கேன். ஐயோ, மச்சான் வாரேன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். எங்க அக்கப்புல கல்யாணம் நடக்காம போயிருமே. கண்டிப்பா அவர் வரக்கூடாது, வரமாட்டேன்னு சொல்லிட்டா ரொம்ப நல்லது. ஹலோ மச்சா. சொல்லுங்க மாப்பிள்ள. மச்சான், அத்தை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படியாவ. அன்னைக்கே வாரேன்னு சொல்லிட்டு போனீங்க, இன்னும் வரவே இல்லை. முக்கியமா ஜெனிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படியாவ. எப்போ மச்சான் கூட்டிட்டு வரிய? மாப்பிள்ள, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் கூட்டிட்டு வரேன். கல்யாணம் முடிஞ்ச உடனேயா? இன்னைக்கே வரலாம்ல மச்சான். அவிய உங்களை தான் தேடியாவ. முக்கியமா ஜெனி பிள்ளைய தேடியாவ. 10 நிமிஷம் ஆகுமா, வந்து பாத்துட்டு போங்களாம். நான் கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்ச மாப்பிள்ள. ஆனா ராணி தான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு போய் பாத்துக்கிடலாம், ஃபேமிலியா போவோம்னு சொல்லிட்டா. ஜெனி கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்க கூட்டிட்டு வரோம். எல்லாருமே மொத்தமா வரோம் மாப்பிள்ள. அம்மாட்ட சொல்லுங்க நாளைக்கு எல்லாரும் வருவாங்களான்னு. சரி மச்சான். முடிஞ்சா நீங்களாவது இன்னைக்கு வந்து பாத்துட்டு போங்க. சரி மாப்பிள்ள, முடிஞ்சா வாரேன். ஆனா நாளைக்கு எல்லாரும் வருவோம், அம்மாட்ட சொல்லிருங்க. சரி மச்சான், நான் போன வைக்கேன். சரி மாப்பிள்ள.
எங்க அண்ணன் என்னங்க சொன்னா? சரோஜா உங்க அண்ணனால இப்போ வர முடியாதான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு போலான்னு ராணியக்கா சொன்னாவலாம். பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு அவியலும் கூட வருவாங்களாம். அது வரைக்கும் அத்தையும் பாத்துக்கிட்ட சொன்னாவ, அவியிட்டையும் சொல்ல சொன்னாவ. நாளைக்கு கண்டிப்பா வந்து பாக்கலாம். வந்து பார்க்க ஒரு 5 நிமிஷம் ஆமா, எங்க அம்மையும் சரியாயி கல்யாணத்துக்கு வந்துருவல்ல. இப்படி பண்ணிட்டாவளே. சரோஜா நானும் அதான் சொன்னேன். வந்து பார்க்க ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். அது ராணியக்கா தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவலாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு போய் பார்த்துக்கிட்டலாம், இப்போதைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாவ போல. அதனாலதான் மச்சான் கூட்டிட்டு வராம இருக்காவ. இன்னும் ஒரு நாள் தானே சரோஜா, அதுக்குள்ள அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு வந்து பாப்பாவ. அது வரைக்கும் நம்ம பாத்துக்கிடுவோம். குட்டிமா நீ அத்தைக்கிட்ட பக்கத்துல போய் இரு. அவிய கண்ணு முழிச்சாவனா நாளைக்கு வருவாங்களான்னு சொல்லு. வேற எதுவும் சொல்லி அவியல கஷ்டப்படுத்திடாத. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல்ல உங்களை தான் வந்து பாப்பாவலான்னு மட்டும் சொல்லு, சரியா? சரிண்ணே. வேண்டாம் நெட்ட மாதிரி எங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவா. நீ எங்க அம்மாட்ட எதுவும் சொல்லாண்டா, வருவான்னு மட்டும் சொல்லி வை. வேண்டாம் குட்டிமா, நீ உண்மையே சொல்லிரு. நாளைக்கு வந்துருவாவன்னு. சரிண்ணே. எதுக்கு அப்படி சொல்ல சொன்னி? எங்க அம்மா கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுவல்ல. சரோஜா ஒரு தடவை சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைன்னா எப்போ வருவாவன்னு தேடிக்கிட்டே இருப்பாவ, நம்மகிட்டையும் கேட்டுட்டே இருப்பாவ. அதுக்கு தான் சொல்ல சொன்னேன். கல்யாணம் முடியறதுக்கு இன்னும் 10 நாளா இருக்கு. ஒரே ஒரு நாள் தானே இருக்கு. காலையில கல்யாணம் முடிஞ்சவனே கூட்டிட்டு வர போறாவ. நீ கவலைப்படாத சரோஜா, அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. சரிங்க, நம்மளும் கல்யாணத்துக்கு போக வேண்டாம். ஏன் சரோஜா, உங்க அண்ணன் வருத்தப்படுவாவல்ல. யாராவது ஒருத்தராவது போயிட்டு வருவோம். அனுவையும் சூரியாவும் போக சொல்லலாம். நான் வரல. எங்க அம்மா இப்படி இருக்கும்போது என்னால கல்யாணத்துல வந்து நிம்மதியா நிக்க முடியாது. ஏத்தே போன் போட்டு கேட்டாச்சு. அப்படியே கேட்டாச்சு. என் மகன் எப்போ வரானே? உங்க மவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னது வரமாட்டேன்னு சொன்னானே? ஆமா தே, கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு நாளைக்கு வரவலாம். இன்னைக்கு வர முடியாதான் தேய். என்னது கல்யாணம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு வராங்களா? நாளைக்கு வந்தா என்ன வராகட்டி என்ன? எல்லாம் ஒண்ணுதானே? இல்ல தே, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை பார்க்க பொண்ணு மாப்பிள்ளையோட வரவலாம். ரொம்ப அவசியம். நான் இன்னைக்கு வந்துருவாங்க, நேத்து வந்துருவாங்கன்னு காத்துட்டு கிடந்தேன். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவிய வரணும்னு என்ன இருக்கு? என்ன ஒரு நிமிஷத்துல நானே இந்த ஆஸ்பத்திரியில கிடக்க மாட்டேன், வெளியே ஓடிடுவேன். இங்க வந்து யார பார்க்கறதுக்கு வராங்களா? ஏத்தே எதுக்கு தே வெளியே ஓடுறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க நடிச்சிட்டு படுத்துக்கிடுங்க. ஆமா, நான் இங்க நடிச்சிட்டு பார்த்து கிடக்கேன். அங்க கல்யாணம் முடியட்டும். நான் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன் நினைச்சியோ? நான் இந்த பிளான போட்டதே இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு தான். இங்க வார 2 பிள்ளைகளை சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா அவளுக்கு அங்க கல்யாணம் நடக்க போதா? இதுக்கு மேல நான் இதுக்கு ஆஸ்பத்திரியில இருக்கணும். நான் இருக்க வேண்டிய இடமே வேற. போ, என் மாவட்ட போய் சொல்லி அம்மாக்கு எல்லாமே சரியாயிட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமான்னு. ஐயோ இப்பதான் கண்ணு முழிக்காம கிடக்காமன்னு சொல்லிட்டு வந்தேன் தேய். திடீர்னு சரியாயிட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி நம்பவே நான் எப்படி சொல்ல முடியும்? டாக்டர் செக் பண்ணாரு, எல்லாம் சரியாயிட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லு போ. என்னால ஒரு நிமிஷம் கூட இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. ஏத்தே என்னதான் டாக்டரா இருந்தாலும் இப்படி டக்குன்னு எப்படி சொல்லுவாரு? இவ்வளவு நேரம் வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. இப்போ உடனே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நம்புவாங்களா யாராவது? இன்னைக்கு ஒரு நாளாவது பெட்ல படுத்துருங்க தேய், நாளைக்கு சொல்ல சொல்லி. எதுக்கு செடிபிள்ளை கல்யாணம் முடியுமா? இதுக்கு மேல நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. இப்பவே நான் போய் ஆகணும். என் பேருக்கு பேத்திக்கு அந்த கல்யாணம் நடக்கணும். போ, என் மாவட்ட சொல்லி டாக்டர் கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்களான்னு. ஆறு எடுத்துட்டு வர சொல்லி நானே வந்து ஏறியேன். சரி தேய் சொல்லியே. விட்டா குடுகுடுன்னு எழும்பி ஓடிடுவியோ போல. இப்படி பண்ணியல்னா நடிப்புன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாவ. படுத்துக்கிடுங்க, வெளியே போகும்போது நானே கைத்தாங்கல கூட்டிட்டு போறேன். ஆமா, கைதாங்கல கூட்டிட்டு போவா. வேறது கல்யாணத்துக்கு நான் எப்படி வரனே? என் மாமா வீட்ல படுத்து கிடந்துருவா. நான் இப்ப சின்ன மாதிரி எழும்பி வெளிய வருவேன். அப்பதான் கல்யாணத்துக்கு போக முடியும். நீ என் மாமாட்ட போய் சொல்லு. சரி தேய் சொல்லியே. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணுல நடக்குது. இந்த ராணி தான் அப்படி சொல்லிருப்பா. கல்யாணத்தை முடிச்சிட்டு போய் உங்க அம்மையை பாப்பா, அது வரைக்கும் அந்த பக்கமே எட்டி பார்க்காண்டான்னு. என் மாமன் என்கிட்ட வாரேன்னு சொல்லிட்டு போனேன். அவனை இப்படி வார விடாம பண்ணிவிட்டாளே. அவனால சரி வந்து பார்த்துட்டு போயிட்டான். இந்த செடி பிள்ளைக்கு ஒரு பாசம் இருக்கா? ஆட்டி இப்படி ஆஸ்பத்திரியில கிடக்காலே வந்து எட்டி பார்க்கணும்னு தோணுச்சு அந்த பிள்ளைக்கு. அப்படியே இந்த ராணி அவளை மாதிரியே பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கா. அதனாலதான் அவளும் இப்படி இருக்கா. இல்லைன்னா பிள்ளையும் பிடிச்சு மிரட்டி இருப்பாளா இருக்கும். ஏது எப்படியும் முதல்ல அந்த கல்யாணத்துக்கு போய் ஏதாவது பண்ணி நிறுத்தணும். என் பேத்திக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். மா பாட்டி இப்ப எப்படிமா இருக்காங்க? அப்படியே தான் இருக்கா. எங்க அண்ணன் வீட்டுல யாராவது வந்தாவளான்னு கேட்டுக்கிட்டு இருக்காளாம். போன் போட்டு கேட்டதுக்கு உங்க மாமே கல்யாணம் முடிஞ்ச போல பொண்ணு மாப்பிள்ளையோட வாரோன்னு சொல்லியிருக்கான். என்னது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னாங்களா? ஆமாப்பா. பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ணுவாங்க? அவியலுக்குலாம் அதை பத்தி கவலை எல்லாம் இல்லப்பா. பாட்டியை நினைச்சா நம்மளுக்கு தான் கஷ்டம். அவிய கல்யாணம் தான் முக்கியம், நீ அதுல பிஸியா இருக்காவலாம். மா ஏமா இப்படி இருக்காங்க அவங்க? நான் வேணா நேரடியா போய் அவங்களை கூட்டிட்டு வரட்டுமா? சந்துரு வேண்டாம்ப்பா, அவியில கல்யாணம் முடிஞ்சாதான் வருவோன்னு சொல்லியாவ. சும்மா போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் தான் இப்போ போன் போட்டு பேசினேன். நான் பேசியுமே அவிய வரலன்னு சொல்லிட்டாவ.
நம்ம திரும்ப திரும்ப போய் நிக்க கூடாதுப்பா. இஷ்டம் இருந்தா அவிய வரட்டும், இல்லைன்னா விடுங்க. பாட்டிய நம்ம பாத்துக்கிடுவோம். இல்லப்பா, பாட்டி கடைசி ஆசை அந்த ஜெனியும் ராணியத்தையும் பார்க்கணுங்கிறது தான். அவங்கள பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா என்னப்பா பண்றது? உங்க பாட்டிக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. எதுக்கு இப்படி கடைசி ஆசைன்னுலாம் பேசிட்டு இருக்கா? அவிய இன்னும் பல வருஷத்துக்கு நம்ம கூட இருப்பாவ. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, அவியலுக்கு ஒன்னும் ஆகாது. ஏனே அத்தை கண்ணு முடிச்சிட்டாவனே. மறுபடியும் கண்ணு முடிச்சிட்டாவளோ? என்னமா சொன்னவ? நான் சொன்ன விஷயத்த அவியிட்ட சொன்னியா? நான் இன்னும் சொல்லலனே. டாக்டர் வந்து செக் பண்ணாவ. அத்தைக்கு எல்லாமே இப்ப நார்மலா இருக்கா, வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமா மைனி, உங்க அம்மா சரியாயிட்டாவலாம். கூட்டிட்டு போக சொல்லி டாக்டரே சொல்லிட்டாவ. வாங்க மைனி, கூட்டிட்டு போயிடலாம். ஏன் மைனி சாக்கிலே உட்காந்துருக்கிய? சொல்ற புரியுதா இல்லையா? உங்க அம்மைக்கு சரியாயிட்டா, நல்லா ஆயிட்டாவ. எங்க அம்மைக்கு சரியாயிட்டு திடீர்னு கேட்டோன்னே என்ன நம்பவே முடியல நெட்ட மாதிரி. உண்மையாதான் மைனி, டாக்டர் என்கிட்ட சொன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க கூட்டிட்டு போவோம். மாமா வீட்டுல யாருமே வரலன்னு சொன்ன உடனே பாட்டி அவங்க பிளானே விட்டுட்டாங்களோ? அதனாலதான் நல்லாயிட்டுன்னு வீட்டுக்கு கிளம்புறாங்களோ? நாளைக்கு கல்யாணம்னு சொல்றாங்க. அப்ப ஜெனிக்கு நாளைக்கு கல்யாணம் நடந்துருமா? அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அப்புறம் ஏன் கல்யாணம்? ஏன் கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துவேன்? ஏங்க, நம்ம மகனுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கூட அந்த கிழவிக்கு உடம்பு சரியில்லைன்னு கல்யாணத்தை ஏதோ நிறுத்திடுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா நம்மளை விட அந்த ராணி ரொம்ப உஷாரா இருக்காங்க. கல்யாணத்தெல்லாம் எந்த காரணத்து கொண்டோ நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன் அந்த கிழவிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொன்னாவ? ஆமாங்க, குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. நான் கூட அது ஆஸ்பத்திரியில சீரியஸா கிடக்க ஏதோ ஆயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அந்த கிழவிக்கு வந்து ஆவல, கல்யாணமும் நடக்க போகுது. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அம்மா இப்ப எப்படி இருக்காவ? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாவலாமா? தெரியல, ஆஸ்பத்திரியில தான் கிடக்காவன்னு நினைக்கேன். அப்போ அவியலுக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லதான் ராசாத்தி. நீ என்னமோ சும்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அது என்னமோ தெரியலங்க, உண்மையா பொய்யான்னு எனக்கு என்ன சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம மகனுக்கு கல்யாணம் நிச்சயம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கும் போது தான் அதுக்கு நோக்காடு வருது. அதான் வேணும்னே பண்ணுதோன்னு சந்தேகமா இருக்கு. இந்த விஷயத்துல யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா? வயசாயிட்டுல உண்மையாலே அவியலுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருக்குதோ இல்லையோ இப்ப அதெல்லாம் விஷயமே இல்ல. ராணி என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டா. அந்த விஷயம் தான் எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. சரி ராசாத்தி, சாயங்காலம் மண்டபத்துக்கு கிளம்பணும், ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க. எல்லா பொருளையும் எடுத்து வச்சிரு. கல்யாண பட்டு, அப்புறம் ரிசப்ஷனுக்கு போடுற ட்ரெஸ், கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் போடுற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு, சரியா? சரிங்க, எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் முக்கியமா தாலி எடுத்து வச்சிரு, அதை மறந்துடாத. அப்புறம் பத்திரமா வச்சுக்க. சரிங்க, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நான் திரும்பவும் சொல்றேன் ராசாத்தி, தாலி ரொம்ப பத்திரமா வச்சுக்க. எந்த பேக்ல வைக்கிறியோ அதை நல்லா பூட்டி வை. மண்டபத்துல நிறைய பேர் வருவாவ போவாவ. முக்காவாசி நம்ம சொந்தக்காரவிய தான் வருவாவ. அவிய சொந்தக்காரவியெல்லாம் இருப்பாவ. நம்ம யாரையும் சந்தேகப்பட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்துக்கு போய் ஓடி போய் தாலியும் வாங்க முடியாது. அதனால பத்திரமா வை, யாரையாவது பாதுகாப்புக்கு பக்கத்திலே வச்சிரு. சரிங்க, சொந்தக்காரவியெல்லாம் வருவாங்களா, அவியிட்ட சொல்லி பத்திரமா வச்சுக்கிற சொல்லி. அவியல நம்பிலாம் விடாத ராசத்தி, நீயே ஹேண்ட்பேக்ல போட்டு கையில வச்சுக்க. இல்லனா ஏங்க அதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்கிடுவேங்க. நான் என்ன சின்ன பிள்ளையா தொலைக்கிறதுக்கு? பத்திரமா வச்சுக்கிடுவேன். இல்லனா ரூம் போட்டு சாவியை வச்சுக்கிடுவேன், போதுமா? சரி ராசத்தி, அதுதான் கரெக்ட். அப்புறம் பழம்லாம் எடுத்து வைக்கணும்ல? ஆமாங்க, 101 தட்டு வரிசை வைக்கணும். சரி ராசத்தி, அதெல்லாம் கரெக்டா எடுத்து வைங்க. அங்க போய் நின்னுட்டு 1 மிஸ் ஆயிட்டு 2 மிஸ் ஆயிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து எடுத்து வைக்க சொல்லு. சரிங்க, சில்பாட்ட சொன்னா எடுத்து வச்சிருவா. போன தடவை அவளும் அந்த சமையல்காரையும் சேர்ந்து தான் செஞ்சாளுவே. சரி ராசத்தி, வேற ஏதாவது வெளியே வேலை இருக்கா? ஏங்க, மண்டபத்துக்கு காய்கறி எல்லாம் வந்துருச்சான்னு போய் பார்க்கணும். ஆமா ராசத்தி, அதை மறந்துட்டேனே. மளிகை சாமானுக்குலாம் சொல்லிட்டேன், காய்கறிக்கும் சொல்லிட்டேன். மண்டபத்துல வந்து நேரம் இறக்கிறீன்னு சொன்னானுவேன். இறக்கிட்டானுவலா என்னன்னு தெரியல. நான் கார் எடுத்துட்டு போய் அதை பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க மண்டபத்துக்கு போறதுக்கு. சரிங்க, கார்த்தியை ரெடியாக சொல்லு. மண்டபத்துக்கு நம்ம கார்லயே போயிடலாமா? ஏங்க போட்டாலாம் எடுப்பாவல்ல, காரை டெக்கரேஷனே பண்ணலையே, சும்மால விட்டு வச்சிருக்கியே. நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு தான் டெக்கரேஷன் பண்ண காரு வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேனே. ஏங்க நம்ம கார்லயே டெக்கரேஷன் பண்ணிருங்க. நானா? அதான் தோட்டக்காரன் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லி டெக்கரேஷன் பண்ண சொல்லுங்க. காரை சுத்தி ஒரு 4 பூ ஒட்டி விட சொல்லுங்க. அதுவே டெக்கரேஷன் மாதிரி தான் தெரியும். அதான் நாளைக்கு வேற கார் வருதுல்ல. சரி ராசாத்தி, நான் முதல்ல போய் மண்டபத்துல எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க, போங்க. வேற ஏதாவது ஞாபகம் தான் போன் அடி ராசாத்தி, நான் போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. எப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் மகனுக்கு நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். எந்த வித பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடணும். ஏற்கனவே ஒரு தடவை இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கரெக்டா என் மகனுக்கு கல்யாணம் நின்று போச்சு. ஆனா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரல. கண்டிப்பா நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடும். தாலிய மட்டும் என் மகன் அந்த பிள்ளை கழுத்துல கெட்டட்டும். அதுக்கு பிறகு
அவ என்னெல்லாம் எங்களுக்கு செஞ்சாலோ அதெல்லாம் திருப்பி செய்வோம்.